22 ஏன் கடைபிடிக்கப்படுது? ஒரு சின்ன சிறுமி அது மாதிரி பண்ணாங்க. அவங்க பேரை வச்சு மெலிண்டா ரோஸ் தினம்னு கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் 22 ஒவ்வொரு நாளும் ரோஸ் தினமாக இந்த மாதிரி அடிப்படை பொது அறிவுகள் அந்த தினத்தை லாஜிக்கலாக தெரிஞ்சுக்கிறது. எந்த விஷயம் எடுத்தாலும் லாஜிக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை விட்டு நினைவு விட்டு அந்த விஷயம் அகலவே அகலாது. நம்ம மனப்பாட கல்வி முறை பண்ணோன்னா மறந்துடும். ஆனால் ஒரு விஷயத்தை லாஜிக்காக தர்க்கவாதத்தோடு கொண்டு போய் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த தவறுமே நேராது. அது தவறாகவும் இருக்காது, டேட்டு தப்பாகவும் போகாது. ஒரு அட்வான்டேஜ் நமக்கு சாதக அம்சம். செப்டம்பர் 22 ரோஸ் தினம்னா அதோட அடிப்படை இது. அது மாதிரி இப்போ ஏன் குழந்தைகள் தினம்னு சொல்கிறான்? ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம். நேரு பிறந்த தினம் என்ன? நவம்பர் 14. இப்படி ரிவர்ஸில் போனீங்கன்னா அது மாதிரி குழந்தைகள். ஏன் பண்ண குழந்தைகளை கலாம் மாதிரி அவர் ரொம்ப விரும்புவார். அதனால தான் குழந்தைகள் தினம்னு வந்துச்சு. அது மாதிரி லாஜிக்கல் கன்க்ளூஷன் ஒரு இதழியலாளருக்கு தர்க்க ரீதியான அடிப்படை கோட்பாடுகள் மிகவும் முக்கியம் இதழியலுக்கு. அடுத்தது இந்த தமிழ் பதிப்பியல்னு சொல்கிறாங்க. அது எக்கச்சக்கம். தமிழ் பதிப்பியல் சிந்தனைகள்னால் அது ஒரு ப்ராட் சப்ஜெக்ட். பண்டைய காலங்களில் நம் நாகரிகத்துடன் இருந்து வளர்ந்த ஒரு முக்கியமான துறையாக இருந்தது தமிழ் பதிப்பியல். இன்றைக்கி அது டிஜிட்டல் யுகத்தில் தமிழ் பதிப்பியலுக்கு குறைவாக இருக்குது. கவிதை நூலாக வேண்டாங்கிறாங்க, சிறுகதை நூலாக வேண்டாங்கிறாங்க. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு அதிகமாக இல்லைங்கிறாங்க. பதிப்பாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் லைப்ரரிஸை நம்பி இருக்க வேண்டியிருக்கு, செலவு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் அறிவு பகிர்வு, ஆனால் தமிழ் கலாச்சாரத்தின் பல்வேறு நூல்கள் மூலமாக தமிழ் கலாச்சாரத்தின் பரப்பு பரவலாக இருக்குது. அறிவு பகிர்வு பரவலாக இருக்குது. ஆராய்ச்சி கட்டுரைகள், கவிதைகள் எல்லாம் எங்களுக்கு தினமணியில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள்லாம் என்றைக்காவது முடிஞ்சால் பாருங்கள். தமிழ்மணின்னு வாரம் தமிழ்மணின்னு ஒன்று வச்சு தமிழை பரப்புறதுக்குன்னே தமிழ்மணின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் எங்கள் எடிட்டர் இந்த வாரம்னு எக்ஸ்க்ளூசிவ் காலம் ஒன்று வச்சு எழுதுகிறாரு. பண்டைய ரைட்டர்ஸு அவங்க எப்படி என்ன பண்ணாங்க எல்லாம் எழுதுகிறாரு. இந்த வாரம்னு கலாரசிகன்னு ஒன்று எழுதுகிறாரு. அதில் கவிதை ஒன்று லாஸ்ட்டில் போடுறோம். எல்லாமே தேர்வு செஞ்சு பண்ணுறோம். இது மாதிரி விஷயங்களை படிக்கும்போது நம்ம முன்னோர்கள்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தமிழை வளர்த்துருக்காங்கலாம் தெரிய வரத்துக்கு. ஓவிய சாமிநாதையர் எப்படி ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துகிட்டு போனார், அந்த நூலை பதிப்பிக்கிறது யார், அந்த பதிப்பகத்தார் யார், இந்த மாதிரி அறிவுகள்லாம் எட்டுவதற்கு நம்ம நாளிதழ்கள் படிக்கணும், தேடி படிக்கணும், தரம் சார்ந்த தரம் வாய்ந்த படிப்புகளை படிக்கணும், எழுத்துக்களை படிக்கணும். அதெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய அறிவு விரிவடை. அது அடுத்தது தமிழ் பதிப்பியல் மின் புத்தகங்கள் எல்லாம் வந்துருச்சு, டிஜிட்டல் வடிவங்கள் வந்துருச்சு. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஆடியோ புத்தகங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க நிதி நெருக்கடியில் தமிழ் பதிப்பியல் உலகம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் ஆன்லைன் வளர்ச்சி தமிழ்லேயே புக்ஸை படிக்கிற அளவுக்கு ஆன்லைன் எல்லாம் வந்துருச்சு. ஆன்லைன்லேயே படிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அது விற்பனையை அதிகரிக்குது. இப்போ ஒரு பணம் பே பண்ணிட்டா நீங்கள் ஆன்லைன்லேயே புக்கை படிச்சுக்கலாம். ஆனாலும் ஒரு புஸ்தகத்தை கையில் எடுத்து படிக்கிற உணர்வு ஏற்படாது. அண்டர்லைன் பண்ணி வைக்கிறது அதான் சொன்னேன். திரும்ப எல்லாமே நீங்கள் திரும்ப சுற்றி போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் படைப்புக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் படைப்புக்கு இதெல்லாம் நீங்கள் தொடர் முயற்சி இருக்குல்ல, அது மாதிரி தான் நான் என்னை வளர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் அங்கே நினைவு கொண்டு வந்து அங்கேருந்து எனக்கு கொண்டு வந்துப்பேன். அது எல்லாத்தையும் ஒரு சென்டென்ஸ் ஹெட்டிங் ஆகட்டும் எல்லாத்தையும் அதுக்கு கொண்டு வந்து நுழைச்சிக்குவேன். இதை இப்படி மாற்றி போட்டால் இந்த ஹெட்டிங் அந்த இது வருது, அந்த ஞாபகம் வரும் எனக்கு. அந்த மாதிரி நம்ம ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டோன்னா எல்லாமே ஈஸியாகிடும். நீங்கள் ரொம்ப மிக கஷ்டமானதை நல்லா கை கொண்டுட்டிங்கன்னா சாதாரணமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். உங்களுக்கு கஷ்டமானதை கை கொண்டுட்டோம்னா சும்மா சாதாரண விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் சின்ன நியூஸ் கொடுக்குறலாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இப்போ போய் என்ன ஒரு சிங்கிள் காலம் நியூஸ் சொன்னால் 2 நிமிஷத்தில் அடிச்சிடுவேன். ஏன்னு கேட்டால் எனக்கு பெரிய சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் ஒரு ஆசிரியர் என்னை 25 வருஷம் முன்னால் பையா கல்வித்துறையெல்லாம் எல்லோரும் இருக்காங்க, நீ மருத்துவம் பாருன்னாரு. நான் +2லலாம் நல்லாவே மெடிக்கல் படிக்கலையே, கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா. +2 செகண்ட் செட் நான். அதெல்லாம் பரவாயில்ல பாரு அப்படின்னாரு. நான் அந்த மெடிக்கல் டாக்டர்ஸ்ட்டெல்லாம் போய் ஒன்றுன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்க முடியாத MBBS இதழியல் மூலமாக படிச்சுட்டேன். டாக்டர்ஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணி அந்த சப்ஜெக்டை நாலேஜ் ரூல் ஆஃப் உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் பரவலாக நீங்கள் பேப்பரில் படிக்கிற விஷயம், ஆனால் யாருக்கும் என்னென்னே தெரியாது. 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வேலஸ்ங்கிற விஞ்ஞானி என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். தீக்காயம் அடைஞ்சு வந்தால் மருத்துவர்களுக்கு பாடம். இன்றைக்கி MBBSயில் பாடமாக இருக்குது. அதுக்கு பேர் ரூல் ஆஃப் 9 பை வேலஸுங்கிற அறிஞர் என்ன பண்ணார், ஒரு தீக்காயம் அடைஞ்சு வந்தான்னா முகத்தில் 9, இங்கே ரத்த ஓட்டம் அதிகம் பண்ணால இங்கே தீக்காயம் அடைஞ்ச 9, இங்கே 9, இங்கே 8, இங்கே 8, 6ன்னு கூட்ட சொன்னார். 30க்கு மேலே போயிட்டுனாலே உயிர் சத்துக்கெல்லாம் போயிடும், அவனுக்கு பிழைக்கிறது கடினன்னாரு. இதுக்கு பேர் ரூல் ஆஃப் 9 பை வேலஸ். அதே 20% அவனுக்கு எல்லா உயிர் சத்துக்கெல்லாம் கொடுத்து காப்பாற்றிடலான்னாரு. இதை நான் இதழியல் மூலமாக படித்து உங்கள்கிட்ட ஒரு 550 ஆளாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன்.
இதை எங்கள் ரீடர் தினமணி ரீடர் தெரியுமே, ரூல் ஆஃப் 9 பை வேலஸ் என்னன்னு எங்கள் தினமணியோட ஆர்டன் ரீடராக இருக்காங்கல்ல, தொடர் வாசிப்பாளராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் மருத்துவமனையில் அப்படி சொல்லுவாங்க. இதை மாதிரி அடிப்படை விஷயங்கள்லாம் நான் மருத்துவ நிபுணர்கள்ட்ட கற்றுக்கிட்டு அதை எழுத்து மூலமாக கொண்டு வந்து, ஒன்றுமே இல்லை, டைப் 1 சர்க்கரை நோயாளி என்றால் என்னென்னா எங்கள் தினமணி வாசகர் உடனே சொல்லுவான், இன்சுலின் ஊசி மருந்து போட்டுக்கிறவன் டைப் 1 சர்க்கரை நோயாளி. டைப் 2 சர்க்கரை நோயாளி என்ன, நாள்பட்ட சர்க்கரை நோயாளி, மாத்திரை மட்டும் சாப்பிட்றவன் டைப் 2 சர்க்கரை நோயாளின்னு எங்கள் தினமணி ரீடர் சொல்லிடுவான். ஏன்னா எழுத்து டைப் 1 சர்க்கரை நோயாளின்னா யார், டைப் 2 சர்க்கரை. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தினமணி இன்னொரு நிருபர் ஆகிருக்காரு, அவரும் கரெக்டாக டைப் 1 சர்க்கரை நோயாளி கரெக்டாக எழுதுறாரு, இன்சுலின் ஊசி மருந்துன்னு கரெக்டாக எழுதுறாரு. ஏன்னா நாங்கள் இந்த எழுத்தில் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கோம் எழுத்தில், அது சொல்லித்தரதில்ல. அதனால் எங்களுடைய தினமணியை தொடர்ந்து படிக்கிறவங்க அந்த எழுத்துக்கள் எல்லாமே கரெக்டாக இப்படி. அதனால் நாங்கள் அதில் இன்னொரு ட்ராபேக், நாங்கள் எந்த தவறு செஞ்சாலும் அடுத்த நாள் எங்களுக்கு வந்துடும். நாங்கள் தவறே செய்யக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. அடுத்தது, நீங்கள் கரெக்டாகவே எழுதுறீங்களா, அப்போ தவறே செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு எங்களுக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் அதை நல்ல சிந்தனையோடு எடுத்துக்கிறோம், தவறுக்கு வருந்துக்கிறோம் போடுறோம், சரிதான் நீங்கள் சொன்னது சரிதான் போடுறோம். தவறு பிரிண்டில் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஏதோ ஃபேக்சுவல் அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கிறோம். இது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு மெடிக்கல் டெர்மினாலஜிஸு. அது மாதிரி நான் போன மீட்டிங்கில் சொன்னேன், இந்த மீட்டிங் உங்களுக்கு புதுசாக இருக்கும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இந்த கேமரா வச்சுருக்காரு, லென்ஸ் இருக்குது, கேமரா இருக்குது, அதுக்கு வெளியில் ஒரு லேயர் இருக்குது. இப்போ நான் உங்களை பார்த்துட்ருக்கேன், என்னோடய வெளி லேயருக்கு பேர் தான் கார்னியா. அதுக்கு தினமணி மட்டுமே தமிழாக்கம் கரெக்டாக, டாக்டர்ஸுக்கு கூட தமிழாக்கம் வராது. விழி வெண்படலம், அதுதான் ஒருத்தர் இறந்தும் போது அந்த விழி வெண்படலத்தை மட்டும்தான் எடுத்து மாற்று சிகிச்சை பண்ணுறாங்க. இதுக்கு பேர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன், இங்கிலீஷில் மருத்துவ மொழி. தமிழ் டிரான்ஸ்லேஷன் விழி வெண்படல மாற்று சிகிச்சை. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கருவிழி மாற்று சிகிச்சை, கருவிழி எடுக்கப்படவே மாட்டாது, அந்த லேயர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. 2 லேயர் எடுத்தால், நான் 2 லேயர்லேயும் பகுதியை வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி கண் மருத்துவ தொழில்நுட்பம் வந்துருச்சு. 2 லேயரையும் ஒருத்தருக்கே வைக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒரு கண் தானம் தான் கொடுப்பாங்க, இன்னொரு நோயாளிக்கு தான் தானம் கொடுப்பாங்க, 2 பேர் பார்வை பெறுவாங்க. நீங்கள் இறந்த 6 மணி நேரத்துக்குள்ளே கண்ணை கொடுக்கறதில்ல, நீங்கள் விழி வெண்படலத்தை தானம் செய்கிறீர்கள், கண்ணை கொடுக்கறதில்ல. கருவிழியெல்லாம் எடுக்க மாட்டாங்க, விழி வெண்படலம். அதுதான் கேமரா வச்சு சொல்கிறேன். கேமராவுக்கு வெளியில் அவுட்டரில் ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம கண்ணில் ஒரு லேயர் இருக்குது, கடவுள் அப்படி படைச்சிருக்கார். நமக்கு விழி வெண்படலங்கிறது தான் கார்னியா, அதுக்கு பேர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன். தமிழில் விழி வெண்படல மாற்று சிகிச்சை அப்படின்னு எழுதுகிற ஒரே பத்திரிகை தினமணி. இதுக்கு கிரெடிட் யாருக்குன்னா, திருச்சியில் ஒரு கண் மருத்துவர் ரா கலைக்கோன் இருக்கார். அவர் மருத்துவர், எழுத்தாளர், இலக்கிய ஆர்வலர் எல்லாம் சேர்ந்தவர். அவர் திருச்சின்னா திருச்சிராப்பள்ளின்னு தான் சொல்லக்கூடியவர், திருச்சின்னு சொல்லக்கூடாதும்பார், திருச்சிராப்பள்ளின்னு தான் சொல்லணும்பார். அவர் எனக்கு 30 வருஷம் முன்னால் சொன்னார், ரங்கராஜன் எல்லாரும் தவறுதலாக எழுதுகிறாங்க, நீங்கள் அப்படி எழுதாதீங்க, கருவிழி மாற்று சிகிச்சைன்னு எழுதாதீங்க, விழி வெண்படலை மாற்று சிகிச்சைன்னு எழுதினானே. அந்த 30 ஆண்டுகளும் நான் விழி வெண்படலை மாற்று சிகிச்சைன்னு எழுதிட்டுருக்கேன். அவர் தான் திருத்தினார், இது மாதிரி கருவிழி கிடையாது, எங்கள் மருத்துவர் குலத்திலே யாருக்கும் ஒன்றும் தெரியல. இன்றைக்கி டிவியில் உட்காந்து கருவிழி மாற்று சிகிச்சைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தானம், அந்த கண் தானத்துக்கான விளக்கம் இதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு அடிப்படை கூறு வார்த்தைகளை தெரிவு செய்து பயன்படுத்தினால் தமிழ் சிகரமடையும், நீங்களும் உயர்வீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அந்த பணி அனுபவம் என்பது உங்களுடைய பேச்சில் தெரிந்தது. அதை எப்படி அவங்க என்னென்ன கடமை இருக்கணும் ஒரு இதழியலாளருக்கு, எப்படி சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை உள்ளிட்ட அழகாக சொன்னார். நடுவுநிலை தவறாமல் இருப்பதே இதழியலின் முக்கிய தகுதி. இன்று இந்த தகுதி என்பது கேள்விக்குறியானதாக இருக்கக்கூடிய காலத்திலும் தான் எடுத்துக்கொண்ட செயலை 90 ஆண்டுகளாக தினமணி கடைபிடித்து வருவது மிகவும் போற்றுதலுக்குரியது. இன்றைக்கும் நம்பகத்தகுந்த ஒரு பத்திரிகையாக எல்லோர் மனதிலும் பதிந்திருக்கக்கூடியது தினமணி. அதற்கு இப்படி போன்ற ஊழியர்களும் ஒரு காரணம். அதோடு மிக அழகாக சொன்னார், வாய்மையை கை கொள்ள வேண்டும். அந்த நாள்தோறும் செய்தித்தாள் படிப்பது என்பது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நிறைய ஆளுமைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய மாணவர்கள், அதுவும் நீங்கள் இந்த களத்தில் இருக்கும்போது உங்களை செப்பனிடுவதற்கு இந்த நாளிதழ்கள் உதவும். தினமும் நாள்தோறும் நாளிதழ்களை படியுங்க. அது உங்களுக்கு மிகவும், உங்களுடைய வளர்ச்சிக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி அந்த நாட்குறிப்புகளையும் நீங்கள் கடைபிடிங்க. வாழ்த்துக்கள் ஐயா.
ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகின்றார் முனைவர் சுசிலா அம்மா அவர்கள். இதழியல் குறித்து எல்லாம் பேசினேன். இந்த தமிழ் பதிப்பியல் சிந்தனைகளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு இதழியலாளராக, இப்போ நீங்கள் இருக்கிறவங்கள்ட்ட இதை ஒரு பத்திரிகையாளராக மாறுறதுக்கான ஆர்வம் இருக்கலாம். எங்கள் இதழியல் துறைக்கு தேவை ஒரே ஒரு முதலீடு தான். ஆர்வங்கிற முதலீடு இருந்தால் கரெக்டாக இருக்கா? பத்திரிகை துறையில் ஒரு உயரத்தை அடையணுன்னா ஒன்றுமே கிடையாது. ஆர்வங்கிற முதலீடு இருந்தால் போதும். ஆர்வங்கிற முதலீடு இருந்தால் என்ன மாதிரி உயரத்தை அடைய முடியும். சாதாரண நிலையில் தொடங்கி ஒரு 38 ஆண்டுகளில் தினமணியிலேயே ஒரே இதழில் இணையாசிரியருங்கிற பதவியை அடைஞ்சிருக்கேன். சாதாரண உங்களை மாதிரி இருந்து சாதாரணமாக ஒரு ஆரம்பித்து பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல இந்த தமிழ் பதிப்பியல்ங்கிறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். தமிழ் பதிப்பியல் சிந்தனைகள், அது புஸ்தகம் பதிக்கிறாங்க, அதுலேயும் தமிழ் வளருது. இப்போ டிஜிட்டல் புக்ஸ் வந்துருச்சு, புக்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையிலையும் உங்கள் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறதுக்காண்டி நான் இதழியல்னா என்ன, அப்படி இதழியலில் எப்படி நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஒரு சிறந்த பத்திரிகையாளரும் பத்திரிகையாளராக நீங்கள் உருவாக முடியுமா அப்படிங்கிற உருவாக முடியுங்கிற தன்னம்பிக்கை விதையை உங்கள்கிட்ட விதைக்கிறதுக்கான முயற்சியை நான் முதல்ல மேற்கொள்கிறேன். நான் டெமோக்ரஸினா ஜனநாயகத்துக்கு 4 தூண்கள் உண்டு. அந்த தூணில் முக்கியமான தூண் மீடியா. நம்ம இப்போ காலப்போக்கில் பத்திரிகை துறை என்ன விரிவடைஞ்சிருக்குன்னா ஊடகவியல். ஒரு எலக்ட்ரானிக் மீடியா வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, அதுலேயே இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு. எல்லாமே நிறைய விஷயங்கள் ஒரு பத்திரிகைங்கிறது ஊடகமாக மாறி ஆன்லைன், அதாவது இணைய வழியிலேயே செய்திகளை அனுப்புறது, இணைய வழி செய்தித்தாள் அனுப்புறது, அப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனாலும் ஒன்று மட்டும் மாறலை. இப்போ தினமணினா அது தினமணிக்கு வயது 90, அதில் எனக்கு வயசு 38. பாரதியாரோட 13வது நினைவு நாளில் 1934 செப்டம்பர் 11 தினமணி தொடங்கப்பட்டது. இன்றைக்கி தினமணிக்கு வயசு 90. அதாவது இந்த பாரம்பரியம், அந்த தினமணி இதழை பார்த்தா நம்பிக்கையுள்ள செய்திகள் பொய்யா இருக்காது. அது மட்டும் மாறலை. என்ன தான் ஊடகவியல் என்ன மாறினாலும், இன்ஸ்டாகிராம் எது வந்தாலும், இப்போ ஒரு சரத்பாபு இறந்து போகிறதுக்கு முன்னாலேயே இறந்து போயிட்டாருன்னு 3 தரம் போடுறது, அதெல்லாம் தினமணியில் இருக்காது. தினமணியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஒருத்தர் இறந்து அந்த உரிய அமைப்பு சான்றிதழ் கொடுத்தா தான் நாங்கள் அந்த இறப்பை பதிவு செய்வோம். இது உங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை. செய்தி தருதல், செய்தியை தயாரித்தல், இதிலெல்லாம் நேர்மையும் உண்மையும் ரொம்ப முக்கியம். அடிப்படை. இது அடிப்படை. நம்ம வாழ்க்கை முறை மாதிரி தான். வாழ்க்கையில் எவ்வளோ ஒழுக்கம் முக்கியமோ அது மாதிரி எழுத்துத்துறைக்கு ஒழுக்கம், பத்திரிகை துறைக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் முக்கியமாக இருந்தால் என்ன பலன் கேட்டிங்கன்னா, மெதுவாக கூட ஆகும், தாமதமாகும், ஆனால் வளர்ச்சி உறுதிப்படும். வளர்ச்சி உறுதி. உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்களே உரமிட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன். இந்த இதழியல் எதை செஞ்சாலும் இதழியல் துறையில் ஒரு விமர்சனம் வரும். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு உதாரணம் சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பயும் சரி, ஒரு மீட்டிங்கை கவர் பண்ணுறார் ஒருத்தர். போய் ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு நிருபர் சேகரிக்கிறார். அவர் கொடுக்குற செய்தியை தான் இதழியல் துறையில் எடிட்டோரியலில் நாங்கள் எடிட் பண்ணி தலைப்பிட்டு எல்லாம் போட்டு பண்ணுவோம். ஒரு அரசியல்வாதி பேசுகிறாரு. அரசியல்வாதி பேசினோடனே அந்த அரசியல்வாதி பேரை போட்டு அவரோட பேரை போட்டு, இப்போ சாதாரணமாக அவரை இது பண்ணால் என்ன பண்ணலாம், முழக்கம், சீரணை அரங்கத்தில் முழக்கம்னு போட்டோன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அரசியல்வாதி பேரை போட்டு முழக்கம்னு போட்டால் அதுக்கான நோஷன் நான் அவருக்கு ஆதரவாக, அந்த பத்திரிகையாளர் ஆதரவாக செயல்படுறாருன்னு அர்த்தம். சரி, இன்னொரு உதாரணம். இன்னொரு நிருபர் சீரணை அரங்கத்தில் அந்த அரசியல் தலைவரை போட்டு பிதற்றல்னு போட்டால் அவருக்கு எதிராக செயல்படுறதா அர்த்தம். ஆனால் 3வது விஷயம், இப்போ தான் நான் வரேன், இதான் என்னோடய நிலைப்பாடு. சீனியர் அரங்கத்தில் அந்த அரசியல் தலைவர் போட்டு பேச்சுன்னு போட்டால் அதான் நடுநிலைமை. அப்போ எப்படி இருக்கணும், நடுநிலைமையோடு இருக்கணும். நம்ம யாருக்குமே அடிபணியக்கூடாது. இது 6வது. இதில் தான் மகாகவி பாரதியார் வென்றார். அடிபணியவே மாட்டார். அவர் எழுதுறது தான்.
அவர் யாருக்கும் நான் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது தண்ணி பண்ணி தந்துடுறேன், எனக்கு இது மாதிரி எதுங்கன்னா பாரதியாரெலாம் வளைக்க முடியாது. அந்த கால பத்திரிகையாளர்கள் யாரையும் வளைக்க முடியாது. அது மாதிரி சார்பு நிலை இல்லாமல் நடுநிலைமையாக இருக்கக்கூடியது இதழிலின் அடிப்படை பண்பு. ஒன்று நோட் பண்ணிக்கிங்க, சார்பு நிலை கூடாது. இது அடிப்படை பண்பு. நடுநிலையோடு இருக்கிறதுங்கிறது ஒரு அடிப்படை பண்பு. ஒரு செய்தி கிடைச்சா அதை 3 விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறதுக்கு இப்போ சொல்லி கொடுத்த உதாரணம். அதில் நடுநிலைமையோடு இருக்கிறது என்ன, சாதாரணமாக பேசினது. அது கொஞ்சம் டீவியேட் பண்ணி, சரி சார் அது உண்மையிலேயே விமர்சனத்துக்கு உள்ளாதுன்னா அதுக்குன்னு நாங்கள்லாம் பக்கம் வச்சுருக்கோம். தினமணியில் ஒரு 12 பக்கம் இருக்குது. 12 பக்கம்னா 14 பக்கம் 12 பக்கம் 18 பக்கம் இருக்குது. 6ஆம் பக்கம் ஒரு ஆசிரியர் உரை பக்கம்னு எடிட் பேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இந்துவில் இருக்குது, எக்ஸ்பிரஸில் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. எல்லா பேப்பர்லேயும் ஒரு ஆசிரியர் உரை பக்கம் வச்சுருப்பாங்க. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடிட்டர் டெய்லி ஆசிரியர் உரை எழுதுவாங்க. அது என்னென்னா, இந்த கவர் பண்ணிட்டு வந்தார்ல இந்த மீட்டிங்கில் ஒரு இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறேன், தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் ஒரு மாநாடு நடத்தினார், தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினார். அந்த தீர்மானத்தை விமர்சிக்கக்கூடிய கருத்து, அவருடைய பேச்சை விமர்சிக்கக்கூடிய உரிமை யாருக்கு உண்டுன்னா அந்த ஆசிரியர் உரை பக்கத்தில் எழுதுகிற ஆசிரியர் உரைக்கு தான் உண்டு. அப்போ நீங்கள் ஒன்று டிரைவ் பண்ணிக்கலாம், செய்தித்தாள்களில் விமர்சனம் எங்கு வரும், ஆசிரியர் உரை பக்கத்தில் தான் வரும். ஆசிரியர் உரை தான் அந்த விமர்சனத்துக்கு தகுதியானவர். செய்தியாளர்கள் நியூஸ் எழுதலாம், வியூஸ் எழுதக்கூடாது. ஆசிரியர் வியூஸ் எழுதலாம், நியூஸ் எழுதக்கூடாது. ஆசிரியர் வியூஸ் எழுதுவார், கமெண்ட் எழுதுவார். இந்த மாதிரி விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அது சரி தவறுன்னு எழுதக்கூடிய உரிமை ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு. அதுக்கு காலம் ஆசிரியர் உரை. டெய்லி ஆசிரியர் உரை வருது. இப்போ தினமணியில் ஆசிரியர் உரை எழுதுவோம். ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படிங்கிறது நியூஸு. அது செல்லுமா செல்லாதா, அது பலனளிக்குமா அளிக்காதான்னு எழுதக்கூடிய இடம் ஆசிரியர் உரை. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா அது பலனளிக்குமா அளிக்காதான்னு எழுத வேண்டிய இடம் ஆசிரியர் உரை. வியூஸ் எல்லாம் ஆசிரியர் உரையில் வரும். இது ஒரு பார்ட். அடுத்தது இப்போ அடுத்தது நான் எங்கள் நிருபர்கள்ட்ட செய்தியாளர்கிட்டலாம் சொல்லுவேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். மத்திய மாநில அரசுகள் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். மத்திய மாநில அரசுகள் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், என்னத்தை ஸ்கீம் போடுறான், அதை போடுறான், என்ன போடுறான், ஒன்றும் பலன் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை வகுக்கும்போது, அந்த திட்டங்களை அறிவிக்கும்போது, அதை செய்தியாக்கி தரும்போது சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் அதை விமர்சிக்கும்போது ஒரு கட்டுரை வடிக்கிறோம், நிருபர் ஒரு கட்டுரை வடிக்கிறார், அதை நேர்மறை இது நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஒரு செய்தியை நம்ம சொல்லும்போது எல்லாத்துலேயுமே நேர்மறையாக இருத்தல் அவசியம். இப்போ ஒரு ஆசிரியர், ஒரு பள்ளிக்கூடம் 5 வகுப்புகள் கொண்ட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது உதாரணத்துக்கு, அதில் 2 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த பள்ளிக்கூடம் இந்த பகுதியில் ஆசிரியர் பற்றாக்குறையால் இருக்குன்னாக்கா ஆசிரியர் பற்றாக்குறை அவலம்னு ஒரு ஹெட்டிங் போடலாம். அதுக்கு பதிலாக எப்படி போடலாம், ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுமான்னு ஹெட்டிங் போடலாம். இது நான் 2வதாக சொன்னது நேர்மறையான அணுகுமுறை. அரசின் கவனத்துக்கு கொண்டு போச்ச அந்த அதிகாரி போச்ச, ஆமாப்பா 5 கிளாஸுக்கு 2 டீச்சர் இருக்குச்சே, இப்படி தானப்பா ஹெட்டிங் போடுவாங்க, நம்ம நிவர்த்தி செஞ்ச வேண்டிய நம்ம கடமை தாப்பான்னு அவன் சொல்லுவான். அவலம்னு போட்டவன்ட்டு என்ன சொல்லுவான், பாரு நம்மளை போட்டு தாக்குறான் பாருன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த நேர்மறையான சிந்தனையோடு பண்ணால் அரசின் கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போயிடலாம். இது ஒரு பாயிண்ட். எப்போதுமே நேர்மறை சிந்தனை அவசியம். எதிர்மறை ஒரு ஜேர்னலிசத்தில் இதழியலில் ஒரே விஷயத்தை ஒரு 2-3 மாதிரி சொல்லலாம். எது மாதிரி சொல்லணும்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அது சிந்திச்சா அந்த எடிட்டோரியில் இருக்கிறவங்க அரசின் சார்பு நிலையும் கிடையாது, அரசின் எதிர்ப்பு நிலையும் கிடையாது, அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அரசின் கவனத்துக்கு கொண்டு போச்ச அதுக்கான நடவடிக்கை எடுத்து அடுத்த நாள் தினமணி இந்த செய்தித்தாளினுடைய எதிரொலி, இந்த செய்தியின் எதிரொலி அரசு நடவடிக்கை எடுத்துள்ள அந்த அதிகாரியை கூப்பிடுவார், நாங்கள் கூடிய விரைவில் நியமிக்க போகிறோம் ஆசிரியர்களை, நீங்கள் இந்த செய்தி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து போட்டால் அவர்கிட்ட ஒரு ரேப்போ, நமக்கு ஒரு அணுகுமுறை, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது, தொடர்ந்து இது மாதிரி செய்திகள் கிடைக்கிது, அரசாணைகள் போடும்போது கிடைக்கிது. இதெல்லாம் தொடர்புகள். இதெல்லாம் இதழியலில் வெற்றி பெறத்துக்கு அடிப்படைகள். தொடர்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டே போகணும். இது இதழியலில் வெற்றியாளராக ஆகணும்னா தொடர்புகள் தொடர்ந்து இருக்கணும். இது அடுத்த பாயிண்ட். அடுத்தது ப்ளஸ் மைனஸ் 2ஐயும் சேர்த்து ஒரு பத்திரிகை 2ஐயும் சேர்த்து கொண்டு சேர்ப்பது. அதே அந்த செய்தியிலேயே இந்த வேறு ஒரு செய்தி திட்டத்தை சொல்லும்போது அந்த திட்டத்தோட சாதக அம்சங்களையும் சொல்லி பாதக அம்சங்களை சொல்லணும். வெறும் பாதக அம்சங்களை மட்டும் சொல்லக்கூடாது. இந்த திட்டத்தினுடைய சாதக அம்சங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அந்த துறை சார்ந்த கல்வியல் நிபுணர்களை பேட்டி எடுத்து இந்த திட்டத்தில் இதெல்லாம் வரவேற்புக்குரியது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு பேட்டியிலேயே சமன்படுத்தணும். சாதகத்தையும் பாதகத்தையும் சமன்படுத்துறது ஒரு பத்திரிகையாளரின் கடமை. அது அடுத்தது எப்போதும் அப்புறம் அதான் வாய்மையே வெல்லும்னு நம்ம தமிழ்நாடு அரசு லோகோவிலேயே இருக்குது. அது ஒவ்வொரு பத்திரிகையாளரும் வாய்மையை கை கொள்வது அவசியம். பொய் சொல்லக்கூடாது, திரித்து செய்தியை வெளியிடக்கூடாது, 500 5000ன்னு எழுதக்கூடாது, 5500ன்னு எழுதக்கூடாது.
ஆத்தென்டிக் சோர்ஸ் அந்த அதிகாரியை தொடர்பு கொள்ளணும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட்டில் பார்ப்பேன், வென் வி கான்டாக்ட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் காமெண்ட்னு எழுதுவாங்க. அவரை தொடர்பு கொண்ட போது அவர் அது தெரிவிக்க மறுத்து விட்டார், அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லைலாம் எழுதுகிறாங்க. அது முக்கால்வாசி அந்த அதிகாரி சொல்வார், சில நல்ல அதிகாரிகள் என் பேரை போடாமல் போட்டுக்குங்க, இதான் உண்மை நிலைமை என்பார் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி தெரிவித்தார். அது மாதிரி நேர்மையாக ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது, வாய்மையே வெல்லும்னா நேர்மையாக ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இதழியாளருக்கு அடிப்படை. இது ஒரு அடிப்படை விஷயம். அடுத்தது அப்புறம் டெய்லி நீங்கள்லாம் எப்படி இப்போ எல்லாம் செல் வந்துருச்சு, கூகுள் நியூஸ் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. செய்திகளை, அடிப்படை விஷயங்களை படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். இதழியாளர்னால் நிறைய படித்து தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஜெர்மனினா யூரோப்பிய கண்டத்தில் இருக்குது, ஐரோப்பிய கண்டத்தில் தான் ஜெர்மனி இருக்குன்னா படித்தா தான் வரும். அதெல்லாம் சாதாரணமாக நடந்து போனாலும் கூகுள் நியூஸ் பார்த்தாலாம் வராது. அந்த மாதிரி படிப்பு அறிவை வளர்த்துக்கணும். இங்கிலாந்துனா என்ன, பிரிட்டன்னா என்ன, 2 வார்த்தைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் எங்கள் இப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு தினமணியில் ஸ்போர்ட்ஸ் பேஜில் இங்கிலாந்துன்னு எழுதுவோம், ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கு வெளியில் பிரிட்டன் தான் எழுதுவோம். கண்ட்ரியை பிரிட்டன் கூப்பிடுவோம். ஸ்போர்ட்ஸில் அதை ஸ்டாம்ப் வச்சுருக்க கிரிக்கெட்டை காலங்காலமாக கிரிக்கெட்டில் இங்கிலாந்துன்னு போடுறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் பேஜில் மட்டும் இங்கிலாந்துன்னு போடுவோம். பாக்கி எல்லா பேஜ்லேயும் வரைச்ச கான்ஷியஸை திருத்திடுவோம். யாராவது நேற்று வந்த தலைமுறை தப்பாயினா கூட பிரிட்டன்னு திருத்திடுவோம். பிரிட்டன் அரசர் தான் எழுதுவோம், இங்கிலாந்து அரசர்னு எழுத மாட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள்லாம் தெரிவு செய்து பயன்படுத்துகிறோம் தினமணியில். அந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உலகளாவிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பல நூல் படிக்கணும். காலையில் பேப்பர்கள் படிக்கணும். ஒரு நியூஸை இவர் எப்படி போட்டிருக்காரு, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படித்து நம்ம உணர்ந்து அதை நினைவில் நிறுத்தி கொள்ளணும். அப்போ தான் நம்ம பயன்பாட்டை எழுதும்போது, இதழியலாளராக பயன்படுத்தி எழுதும்போது அது ஞாபகம் கரெக்டாக எழுதுவோம் நம்ம. இது ஒரு விஷயம். அதான் அறிவு பெருகும். புத்தகங்கள் படிக்கிறதுனால என்னென்னா பலன் என்னென்னா அறிவு பெருகும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு ஒரு சின்ன செக் பண்ணுறேன். 40 வருஷம்னால எனக்கே தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர் பேக் எடிஷனுக்கு என்ன தமிழாக்கம் போடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் இஸ் அன் ஆர்ட். பேப்பர் பேக் எடிஷன்னா என்ன தமிழாக்கம் போடுவீங்க, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். பேப்பர் பேக் எடிஷன் என்றால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுறேன், ஆன்சர் சொல்கிறேன். ஒரு நூல் ஒருத்தர் ஆத்தர் வெளியிடுறாரு, அது ரொம்ப பயங்கரமாக, அந்த நூலோட விலையை ஒரு 250 ரூபான்னு வச்சுங்க, அது பயங்கரமாக விற்குதுன்னா அடுத்தடுத்து பதிப்பு அதையே மறுபதிப்பு போடுவாங்க. அந்த புத்தகம் நிறைய விற்றாச்சுன்னா, நிறைய சேல்ஸ் ஆகி நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா இன்னும் பரவலாக எல்லாரையும் போய் சேரணும், அதில் கருத்துக்கள் சேரணும்னு சொல்லிட்டு இதழியல் குறித்து எல்லாம் பேசினேன். இந்த தமிழ் பதிப்பியல் சிந்தனைகளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு இதழியலாளராக இப்போ நீங்கள் இருக்கிறவங்கள்ட்ட இதை ஒரு பத்திரிகையாளராக மாறுறதுக்கான ஆர்வம் இருக்கலாம். எங்கள் இதழியல் துறைக்கு தேவை ஒரே ஒரு முதலீடு தான். ஆர்வங்கிற முதலீடு இருந்தால் கரெக்டாக இருக்கா? பத்திரிகை துறையில் ஒரு உயரத்தை அடையணுன்னா ஒன்றுமே கிடையாது, ஆர்வங்கிற முதலீடு இருந்தால் போதும். ஆர்வங்கிற முதலீடு இருந்தால் என்ன மாதிரி உயரத்தை அடைய முடியும். சாதாரண நிலையில் தொடங்கி ஒரு 38 ஆண்டுகளில் தினமணியிலேயே ஒரே இதழில் இணையாசிரியருங்கிற பதவியை அடைஞ்சிருக்கேன். சாதாரண உங்களை மாதிரி இருந்து சாதாரணமாக ஆரம்பித்து பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல இந்த தமிழ் பதிப்பியல்ங்கிறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். தமிழ் பதிப்பியல் சிந்தனைகள், அது புஸ்தகம் பதிக்கிறாங்க, அதுலேயும் தமிழ் வளருது. இப்போ டிஜிட்டல் புக்ஸ் வந்துருச்சு, புக்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையிலையும் உங்கள் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறதுக்காண்டி நான் இதழியல்னால் என்ன, அப்படி இதழியலில் எப்படி நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஒரு சிறந்த பத்திரிகையாளரும் பத்திரிகையாளராக நீங்கள் உருவாக முடியுமா அப்படிங்கிற உருவாக முடியுங்கிற தன்னம்பிக்கை விதையை உங்கள்கிட்ட விதைக்கிறதுக்கான முயற்சியை நான் முதல்ல மேற்கொள்கிறேன். நான் டெமோக்ரஸினா ஜனநாயகத்துக்கு 4 தூண்கள் உண்டு. அந்த தூணில் முக்கியமான தூண் மீடியா. நம்ம இப்போ காலப்போக்கில் பத்திரிகை துறை என்ன விரிவடைஞ்சிருக்குன்னா ஊடகவியல், ஒரு எலக்ட்ரானிக் மீடியா வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, அதுலேயே இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு. எல்லாமே நிறைய விஷயங்கள் ஒரு பத்திரிகைங்கிறது ஊடகமாக மாறி ஆன்லைன், அதாவது இணைய வழியிலேயே செய்திகளை அனுப்புறது, இணைய வழி செய்தித்தாள் அனுப்புறது, அப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனாலும் ஒன்று மட்டும் மாறலை. இப்போ தினமணினா அது தினமணிக்கு வயது 90, அதில் எனக்கு வயசு 38. பாரதியாரோட 13வது நினைவு நாளில் 1934 செப்டம்பர் 11 தினமணி தொடங்கப்பட்டது. இன்றைக்கி தினமணிக்கு வயசு 90. அதாவது இந்த பாரம்பரியம், அந்த தினமணி இதழை பார்த்தா நம்பிக்கையுள்ள செய்திகள் பொய்யா இருக்காது, அது மட்டும் மாறலை. என்ன தான் ஊடகவியல் என்ன மாறினாலும், இன்ஸ்டாகிராம் எது வந்தாலும்
ஒரு இப்போ ஒரு சரத்பாபு இறந்து போகிறதுக்கு முன்னாலேயே இறந்து போயிட்டாருன்னு 3 தரம் போடுறது, அதெல்லாம் தினமணியில் இருக்காது. தினமணியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஒருத்தர் இறந்து அந்த அமைப்பு உரிய அமைப்பு சான்றிதழ் கொடுத்தா தான் நாங்கள் அந்த இறப்பை பதிவு செய்வோம். இது உங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை. செய்தி தருதல், செய்தியை தயாரித்தல், இதிலெல்லாம் நேர்மையும் உண்மையும் ரொம்ப முக்கியம். அடிப்படை. இது அடிப்படை. நம்ம வாழ்க்கை முறை மாதிரி தான். வாழ்க்கையில் எவ்வளோ ஒழுக்கம் முக்கியமோ அது மாதிரி எழுத்துத்துறைக்கு ஒழுக்கம், பத்திரிகை துறைக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் முக்கியமாக இருந்தால் என்ன பலன் கேட்டிங்கன்னா, மெதுவாக கூட ஆகும், தாமதமாகும், ஆனால் வளர்ச்சி உறுதிப்படும். வளர்ச்சி உறுதி. உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்களே உரமிட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன். இந்த இதழியல் எதை செஞ்சாலும் இதழியல் துறையில் ஒரு விமர்சனம் வரும். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு உதாரணம் சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பயும் சரி, ஒரு மீட்டிங்கை கவர் பண்ணுறார் ஒருத்தர், போய் ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு நிருபர் சேகரிக்கிறார். அவர் கொடுக்குற செய்தியை தான் இதழியல் துறையில் எடிட்டோரியலில் நாங்கள் எடிட் பண்ணி தலைப்பிட்டு எல்லாம் போட்டு பண்ணுவோம். ஒரு அரசியல்வாதி பேசுகிறாரு. அரசியல்வாதி பேசினோடனே அந்த அரசியல்வாதி பேரை போட்டு அவரோட பேரை போட்டு இப்போ சாதாரணமாக அவரை இது பண்ணால் என்ன பண்ணலாம், முழக்கம், சீரணை அரங்கத்தில் முழக்கம்னு போட்டோன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அரசியல்வாதி பேரை போட்டு முழக்கம்னு போட்டால் அதுக்கான நோஷன் நான் அவருக்கு ஆதரவாக, அந்த பத்திரிகையாளர் ஆதரவாக செயல்படுறாருன்னு அர்த்தம். சரி, இன்னொரு உதாரணம். இன்னொரு நிருபர் சீரணை அரங்கத்தில் அந்த அரசியல் தலைவரை போட்டு பிதற்றல்னு போட்டால் அவருக்கு எதிராக செயல்படுறதா அர்த்தம். ஆனால் 3வது விஷயம், இப்போ தான் நான் வரேன், இதான் என்னோடய நிலைப்பாடு. சீரணை அரங்கத்தில் அந்த அரசியல் தலைவர் போட்டு பேச்சுன்னு போட்டால் அதான் நடுநிலைமை. அப்போ எப்படி இருக்கணும், நடுநிலைமையோடு இருக்கணும். நம்ம யாருக்குமே அடிபணியக்கூடாது. இது 6வது. இதில் தான் மகாகவி பாரதியார் வென்றார். அடிபணியவே மாட்டார். அவர் எழுதுறது தான். அவர் யாருக்கும் நான் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பண்ணி தந்துடுறேன், எனக்கு இது மாதிரி எழுதுங்கன்னா பாரதியாரெலாம் வளைக்க முடியாது. அந்த கால பத்திரிகையாளர்கள் யாரையும் வளைக்க முடியாது. அது மாதிரி சார்பு நிலை இல்லாமல் நடுநிலைமையாக இருக்கக்கூடியது இதழிலின் அடிப்படை பண்பு. ஒன்று நோட் பண்ணிக்கிங்க, சார்பு நிலை கூடாது. இது அடிப்படை பண்பு. நடுநிலையோடு இருக்கிறதுங்கிறது ஒரு அடிப்படை பண்பு. ஒரு செய்தி கிடைச்சா அதை 3 விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறதுக்கு இப்போ சொல்லி கொடுத்த உதாரணம். அதில் நடுநிலைமையோடு இருக்கிறது என்ன, சாதாரணமாக பேச்சினது. அதை கொஞ்சம் டிவியேட் பண்ணி, சரி சார் அது உண்மையிலேயே விமர்சனத்துக்குள்ளாதுன்னா அதுக்குன்னு நாங்கள்லாம் பக்கம் வச்சுருக்கோம். தினமணியில் ஒரு 12 பக்கம் இருக்குது. 12 பக்கம்னா 14 பக்கம், 12 பக்கம், 18 பக்கம் இருக்குது. 6ஆம் பக்கம் ஒரு ஆசிரியர் உரை பக்கம்னு எடிட் பேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இந்துவில் இருக்குது, எக்ஸ்பிரஸில் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. எல்லா பேப்பர்லேயும் ஒரு ஆசிரியர் உரை பக்கம் வச்சுருப்பாங்க. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடிட்டர் டெய்லி ஆசிரியர் உரை எழுதுவாங்க. அது என்னென்னா, இந்த கவர் பண்ணிட்டு வந்தார்ல, இந்த மீட்டிங்கில் இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறேன், தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் ஒரு மாநாடு நடத்தினார், தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினார். அந்த தீர்மானத்தை விமர்சிக்கக்கூடிய கருத்து, அவருடைய பேச்சை விமர்சிக்கக்கூடிய உரிமை யாருக்கு உண்டுன்னா, அந்த ஆசிரியர் உரை பக்கத்தில் எழுதுகிற ஆசிரியர் உரைக்கு தான் உண்டு. அப்போ நீங்கள் ஒன்று டிரைவ் பண்ணிக்கலாம், செய்தித்தாள்களில் விமர்சனம் எங்கு வரும், ஆசிரியர் உரை பக்கத்தில் தான் வரும். ஆசிரியர் உரை தான் அந்த விமர்சனத்துக்கு தகுதியானவர். செய்தியாளர்கள் நியூஸ் எழுதலாம், வியூஸ் எழுதக்கூடாது. ஆசிரியர் வியூஸ் எழுதலாம், நியூஸ் எழுதக்கூடாது. ஆசிரியர் வியூஸ் எழுதுவார், கமெண்ட் எழுதுவார். இந்த மாதிரி விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அது சரி தவறுன்னு எழுதக்கூடிய உரிமை ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு. அதுக்கு காலம் ஆசிரியர் உரை. டெய்லி ஆசிரியர் உரை வருது. இப்போ தினமணியில் ஆசிரியர் உரை எழுதுவோம். ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படிங்கிறது நியூஸு. அது செல்லுமா செல்லாதா, அது பலனளிக்குமா அளிக்காதான்னு எழுதக்கூடிய இடம் ஆசிரியர் உரை. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா அது பலனளிக்குமா அளிக்காதான்னு எழுத வேண்டிய இடம் ஆசிரியர் உரை. வியூஸ் எல்லாம் ஆசிரியர் உரையில் வரும். இது ஒரு பார்ட். அடுத்தது இப்போ அடுத்தது நான் எங்கள் நிருபர்கள்ட்ட செய்தியாளர்கிட்டலாம் சொல்லுவேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். மத்திய மாநில அரசுகள் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். மத்திய மாநில அரசுகள் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், என்னத்தை ஸ்கீம் போடுறான், அதை போடுறான், என்ன போடுறான், ஒன்றும் பலன் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை வகுக்கும்போது, அந்த திட்டங்களை அறிவிக்கும்போது, அதை செய்தியாக்கி தரும்போது சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் அதை விமர்சிக்கும்போது ஒரு கட்டுரை வடிக்கிறோம், நிருபர் ஒரு கட்டுரை வடிக்கிறார், அதை நேர்மறை இது நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஒரு செய்தியை நம்ம சொல்லும்போது எல்லாத்துலேயுமே நேர்மறையாக இருத்தல் அவசியம். இப்போ ஒரு ஆசிரியர், ஒரு பள்ளிக்கூடம் 5 வகுப்புகள் கொண்ட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது உதாரணத்துக்கு, அதில் 2 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த பள்ளிக்கூடம் இந்த பகுதியில் ஆசிரியர் பற்றாக்குறையால் இருக்குன்னாக்கா ஆசிரியர் பற்றாக்குறை அவலம்னு ஒரு ஹெட்டிங் போடலாம். அதுக்கு பதிலாக எப்படி போடலாம், ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுமான்னு ஹெட்டிங் போடலாம். இது நான் 2வதாக சொன்னது நேரடி நேர்மறையான அணுகுமுறை.
அரசின் கவனத்துக்கு கொண்டு போச்சே, அந்த அதிகாரி போச்சே, ஆமாப்பா 5 கிளாஸுக்கு 2 டீச்சர் இருக்கச்சே இப்படி தானப்பா ஹெட்டிங் போடுவாங்க, நம்ம நிறுத்தி செஞ்ச வேண்டிய நம்ம கடமை தாப்பான்னு அவன் சொல்லுவான். அவளம்னு போட்டவன்ட்டு என்ன சொல்லுவான், பாரு நம்மளை போட்டு தாக்குறான் பாருன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த நேர்மறையான சிந்தனையோடு பண்ணால் அரசின் கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போயிடலாம். இது ஒரு பாயிண்ட். எப்போதுமே நேர்மறை சிந்தனை அவசியம். எதிர்மறை ஒரு ஜேர்னலிசத்தில் இதழியலில் ஒரே விஷயத்த ஒரு 2-3 மாதிரி சொல்லலாம். எது மாதிரி சொல்லணும்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அது சிந்திச்சா அந்த எடிட்டோரியில் இருக்கிறவங்க அரசின் சார்பு நிலையும் கிடையாது, அரசின் எதிர்ப்பு நிலையும் கிடையாது, அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அரசின் கவனத்துக்கு கொண்டு போச்ச அதுக்கான நடவடிக்கை எடுத்து அடுத்த நாள் தினமணி இந்த செய்தித்தாளினுடைய எதிரொலி, இந்த செய்தியின் எதிரொலி அரசு நடவடிக்கை எடுத்துள்ள அந்த அதிகாரியை கூப்பிடுவார். நாங்கள் கூடிய விரைவில் நியமிக்க போகிறோம் ஆசிரியர்களை, நீங்கள் இந்த செய்தி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து போட்டால் அவர்கிட்ட ஒரு ரேப்போ, நமக்கு ஒரு அணுகுமுறை, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது. தொடர்ந்து இது மாதிரி செய்திகள் கிடைக்கிது, அரசாணைகள் போடும்போது கிடைக்கிது. இதெல்லாம் தொடர்புகள். இதெல்லாம் இதழியலில் வெற்றி பெறத்துக்கு அடிப்படைகள். தொடர்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டே போகணும். இது இதழியலில் வெற்றியாளராக ஆகணும்னா தொடர்புகள் தொடர்ந்து இருக்கணும். இது அடுத்த பாயிண்ட். அடுத்தது ப்ளஸ் மைனஸ் இரண்டையும் சேர்த்து ஒரு பத்திரிகை ரெண்டையும் சேர்த்து கொண்டு சேர்ப்பது. அந்த செய்தியிலேயே இந்த வேற ஒரு செய்தி திட்டத்தை சொல்லும்போது அந்த திட்டத்தோட சாதக அம்சங்களையும் சொல்லி பாதக அம்சங்களை சொல்லணும். வெறும் பாதக அம்சங்களை மட்டும் சொல்லக்கூடாது. இந்த திட்டத்தினுடைய சாதக அம்சங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அந்த துறை சார்ந்த கல்வியல் நிபுணர்களை பேட்டி எடுத்து இந்த திட்டத்தில் இதெல்லாம் வரவேற்புக்குரியது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு பேட்டியிலேயே சமன்படுத்தணும். சாதகத்தையும் பாதகத்தையும் சமன்படுத்துறது ஒரு பத்திரிகையாளரின் கடமை. அது அடுத்தது எப்போதும் அப்புறம் அதான் வாய்மையே வெல்லும்னு நம்ம தமிழ்நாடு அரசு லோகோவிலேயே இருக்குது. அது ஒவ்வொரு பத்திரிகையாளரும் வாய்மையை கைக்கொள்வது அவசியம். பொய் சொல்லக்கூடாது, திரித்து செய்தியை வெளியிடக்கூடாது, 500 5000 எழுதக்கூடாது, 5500ன்னு எழுதக்கூடாது. ஆத்தன்டிக் சோர்ஸ் அந்த அதிகாரியை தொடர்பு கொள்ளணும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட்டில் பார்ப்பேன், வென் வி கான்டாக்ட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் காமெண்ட்னு எழுதுவாங்க. அவரை தொடர்பு கொண்ட போது அவர் அது தெரிவிக்க மறுத்துவிட்டார், அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லைலாம் எழுதுகிறாங்க. அது முக்கால்வாசி அந்த அதிகாரி சொல்வார், சில நல்ல அதிகாரிகள் என் பேரை போடாமல் போட்டுக்குங்க, இதான் உண்மை நிலைமை என்பார் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி தெரிவித்தார். அது மாதிரி நேர்மையாக ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது, வாய்மையே வெல்லும்னா நேர்மையாக ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இதழியாளருக்கு அடிப்படை. இது ஒரு அடிப்படை விஷயம். அடுத்தது அப்புறம் டெய்லி நீங்கள்லாம் எப்படி இப்போ எல்லாம் செல் வந்துருச்சு, கூகுள் நியூஸ் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. செய்திகளை அடிப்படை விஷயங்களை படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். இதழியாளர்னால் நிறைய படித்து தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஜெர்மனினா யூரோப்பிய கண்டத்தில் இருக்குது, ஐரோப்பிய கண்டத்தில் தான் ஜெர்மனி இருக்குன்னா படித்தா தான் வரும். அதெல்லாம் சாதாரணமாக நடந்து போனாலும் கூகுள் நியூஸ் பார்த்தாலாம் வராது. அந்த மாதிரி படிப்பு அறிவை வளர்த்துக்கணும். இங்கிலாந்துனா என்ன, பிரிட்டன்னா என்ன, 2 வார்த்தைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் எங்கள் இப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு தினமணியில் ஸ்போர்ட்ஸ் பேஜில் இங்கிலாந்துன்னு எழுதுவோம், ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கு வெளியில் பிரிட்டன் தான் எழுதுவோம். கண்ட்ரியை பிரிட்டன் கூப்பிடுவோம். ஸ்போர்ட்ஸில் அதை ஸ்டாம்ப் வச்சுருக்க கிரிக்கெட்டை காலங்காலமாக கிரிக்கெட்டில் இங்கிலாந்துன்னு போடுறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் பேஜில் மட்டும் இங்கிலாந்துன்னு போடுவோம். பாக்கி எல்லா பேஜ்லேயும் வரைச்ச கான்ஷியஸை திருத்திடுவோம். யாராவது நேற்று வந்த தலைமுறை தப்பாயினா கூட பிரிட்டன்னு திருத்திடுவோம். பிரிட்டன் அரசர் தான் எழுதுவோம், இங்கிலாந்து அரசர்னு எழுத மாட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள்லாம் தெரிவு செய்து பயன்படுத்துகிறோம் தினமணியில். அந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உலகளாவிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பல நூல் படிக்கணும். காலையில் பேப்பர்கள் படிக்கணும். ஒரு நியூஸை இவர் எப்படி போட்டிருக்காரு, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படித்து நம்ம உணர்ந்து அதை நினைவில் நிறுத்தி கொள்ளணும். அப்போ தான் நம்ம பயன்பாட்டை எழுதும்போது, இதழியலாளராக பயன்படுத்தி எழுதும்போது அது ஞாபகம் கரெக்டாக எழுதுவோம் நம்ம. இது ஒரு விஷயம். அதான் அறிவு பெருகும். புத்தகங்கள் படிக்கிறதுனால என்னென்னா பலன் என்னென்னா அறிவு பெருகும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு ஒரு சின்ன செக் பண்ணுறேன். 40 வருஷம்னால எனக்கே தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர் பேக் எடிஷனுக்கு என்ன தமிழாக்கம் போடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் இஸ் அன் ஆர்ட். பேப்பர் பேக் எடிஷன்னா என்ன தமிழாக்கம் போடுவீங்க, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். பேப்பர் பேக் எடிஷன் என்றால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுறேன், ஆன்சர் சொல்கிறேன். ஒரு நூல் ஒருத்தர் ஆத்தர் வெளியிடுறாரு, அது ரொம்ப பயங்கரமாக, அந்த நூலோட விலையை ஒரு 250 ரூபான்னு வச்சுங்க, அது பயங்கரமாக விற்குதுன்னா அடுத்தடுத்து பதிப்பு அதையே மறுபதிப்பு போடுவாங்க. அந்த புத்தகம் நிறைய விற்றாச்சுன்னா, நிறைய சேல்ஸ் ஆகி நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா இன்னும் பரவலாக எல்லாரையும் போய் சொல்லலாம், அதில் கருத்துக்கள் சேரணும்னு சொல்லிட்டு மலிவு விலை பதிப்பு போடுவாங்க. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை பேப்பர் பேக் எடிஷன். இதை ஒருத்தர் என்ன பண்ணுறார், 40 வருஷம் முன்னால் நல்ல எஸ்டாப்ளிஷ்டு கேம்பெயினர், நல்ல திறம்பட பத்திரிகையாளர் தான், அவருக்கு டிரான்ஸ்லேஷன் வரல, பின்பக்கம் பதிப்பிட்ட உரை பதிப்புன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். இங்கிலீஷ் அவ்வளோ ஆபத்தான மொழி. பேப்பர் பேக் எடிஷன்னா மலிவு விலை பதிப்புன்னு மொழிபெயர்க்கணும். அப்போ மொழிபெயர்க்கிற அறிவு எங்கேருந்து வரும், புக்கு படித்தா தான் வரும். புக்கு படித்தா எப்படி வரும், 5 ரூபா புக்கு போட்டிருக்கானே, அப்போ ஒருத்தர் சொல்லுவார் பக்கத்தில் வாங்குறவர், பேப்பர் பேக் எடிஷன் போட்டிருக்கான், அதை வாங்கி படிங்க அப்படிம்பார். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க,
நம்ம புக்கு வாங்க வந்தோம், பேப்பர் பேக் எடிஷன் சொல்கிறாரு. அப்போ அந்த புத்தக கடைக்காரர் பேப்பர் அது ஒன்றும் இல்லை சார், மலிவு விலை பதிப்புக்கு அவர் அப்படி சொல்லிட்டு போகிறார் சார்மா. உங்களுக்கு ஒரு அறிவு புகட்டப்படுதா? அதான் புஸ்தகத்தை நோக்கி போனீங்கன்னா தான் இந்த அறிவு வரும். நான் அப்படி போனேன், அதனால் எனக்கு கிடச்சிது. பேப்பர் பேக் எடிஷன்னா என்னென்னு எனக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி அறிவு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மள்கிட்ட. சாப்பிட்றோம், சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், பாட்டு பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். அதோடு சேர்ந்து இந்த அறிவு தேடலும் இருக்கணும். எல்லாத்தையும் ரசிக்கணும். எல்லாம் கிரிக்கெட்டு, ஹாக்கி, கேம்ஸ் எல்லாமே ரசிங்க. இலக்கியம், கவிதை, இதோட கவிதா அப்படிலாம் போட்டு ஒருத்தர் பாரதியார்னார், எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அதெல்லாம் ரசிக்கலாம். எல்லாத்தோடையும் சேர்த்து அறிவு தேடல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு நூல் அறிவு, புஸ்தக அறிவு, பல புஸ்தகங்களை படித்து அதில் ஏதாவது இப்போ சுஜாதா சார் புக்கு அது மாதிரிலாம் ஜெயகாந்தன் சார் புக்கு, அதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற ஆழ்ந்த தன்மையை எடுத்து நோட் பண்ணி வச்சு நினைவில் நிறுத்திக்கணும். அது நீங்கள் ஒரு ஏதாவது இதழியலாளராக இல்லை ஏதாவது ஒரு எழுத்து படைப்பு பண்ணும்போது அது உதவும் உங்களுக்கு. இது தொடர் முயற்சியில் தான் வரும். இதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படைப்பாளியாக மாறும்போது அது ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் மாதிரி உதவும். அது அன்றைக்கி ஒன்று எழுதினோம், அதை எடுத்து இங்கே போடலாமா அப்படின்னு தோணும். ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயத்த சொல்கிறேன். நான் எனக்குள்ளேயே சின்ன உங்களை பத்திரிக்கையாளனாக ஆகும்போதே இந்த தலைப்பு கொடுக்குறதெல்லாம் சுவாரஸ்யமாக, எப்போதுமே பத்திரிக்கையாளன்னா செய்தி மட்டும் கொடுக்கக்கூடாது, சுவாரஸ்யத்தை நான் எனக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டேன். ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா அதுக்குள்ளே ஒரு பெட்டி செய்தி போடலாமா இதுன்னு வளர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வளர்ந்துட்டேன். பத்திரிக்கையாளனை வளர்ந்த உடனே ஒரு 3 மாதம் முன்னால் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 4 மாதம் முன்னே, ஒரு 1.5 வருஷம் முன்னால், அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் காந்தி கிராமத்துக்கு பிரதமர் மோடி வந்தார். ஏர்போர்ட்டில் ஏறினார். 10 மணிக்கு சென்னைக்கு நியூஸ் வந்துச்சு, எல்லாம் விடைபெற்று போகிறாருன்னு. எல்லா செய்தியாளர்களும் எல்லா செய்தி பத்திரிகைகளும் மோடி விடைபெற்று போனார்னு போட்டாங்க. நான் வித்தியாசமாக யோசித்தேன். எனக்கு ஒரு தலைமை நிருபர் ஓடி வந்தார். சார், ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டுருக்கு சார். இபிஎஸ் கையில் ரோஜாப்பூ கையில் வாங்கினவர் ஓபிஎஸ் கையில் வாங்கினவர் இபிஎஸ் அடுத்து நிற்கிறாரு, 2 பேர் கையும் பிடிச்சி மோடி கொடுத்து ஒன்று வைரல் ஆகிட்டுருக்குன்னு தலைமை நிருபர் என்கிட்ட ஓடி வந்தார். நீங்கள் போய் ஹெட்டிங் போடுங்க, நான் ஒரு ஹெட்டிங் போடுறேன், நம்ம தினமணியில் இந்த செய்தியை நாளைக்கு வித்தியாசமாக செயல்படுத்தி வெளியிடுவோன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் எல்லா பேப்பரையும் அடுத்த நாள் கம்பேர் பண்ணேன், ஒப்பிட்டு பார்த்தேன். நான் தான் வெற்றி பெற்றேன். காரணம் என்னென்னா அந்த 10 நிமிஷ சிந்தனை தான். என்ன பண்ணேன், நேராக போய் போடுங்க அப்படின்னா, ஜப்ளின் ஜான் அவர் பேர், அவர் போய் போட்டார், எல்லாம் போட்டார், கை கோர்த்தாள்னாரு. அதெல்லாம் இல்லைண்ணா, மதுரையிலேருந்து செய்தி வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஃபோட்டோ ஹெட்டிங் 1 பட்டால் உண்டு 3 புள்ளி வச்சேன். அந்த படத்தை போட்டு அந்த ஓபிஎஸ் யூபிஎஸ் கையை பிடிச்சி மோடி கை கொடுத்துட்டு போகிறாரு, 2 பேரும் சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் ஒரு சிம்பிளாக ஒரே ஹெட்டிங் தான் போட்டேன், 1 பட்டால் உண்டு 3 புள்ளி வச்சு ஃபோட்டோ லைன் வச்சேன். அவ்வளோ. இது அரசியல், இது சாதாரண இது மாதிரி செயல்படுறது யூனிக். அதாவது இப்போ ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாரோடையும் பழகிறீங்க, எல்லாம் இங்கே பேச்சாளர்லாம் குறிப்படுத்துக்கிறீங்க. நம்மளுடைய இந்த பங்கேற்ற நிகழ்வுகளோட நம்மளுடைய தனித்தன்மை என்னன்னு ஒவ்வொரு மனசாட்சியும் கேட்கணும். அதுதான் வெற்றி. நம்மளுடைய தனித்தன்மை, இந்த பங்களிப்பில் நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம், என்னத்தை நிலைநிறுத்திக்க போகிறோம், இதுலேருந்து என்ன பண்ணுறோம். அது மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லி இன்னொரு இதழியலுக்கான அடிப்படை கூறு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் இளைஞராக இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனி ஆற்றல் உறங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 40 வருஷம் முன்னால் சாதாரணமாக ஒரு டெஃபினேஷனாக அப்படியே ஒப்பிப்பேன், எந்திரன் மாதிரி எல்லாத்தையும் படிப்பேன், ஒப்பிப்பேன். அதெல்லாம் பார்த்தேன், இதழியலுக்கு வந்துட்டோம், இதெல்லாம் எதுக்கு மெமரியில் அப்படியே இருக்குதுன்னு கேட்டேன். மெமரியிலேருந்து போகல, நான் உடனே அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதழியலுக்கு மாற்றிக்கிட்டேன். என் காலத்துலலாம் செல் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, செல்பேசி கிடையாது, ஜிமெயில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த காவல் நிலைய தொலைபேசி எண் தான் உண்டு. நிருபரான ஒன்று பார்த்தேன், ஒரு 10 நம்பரை தொலைபேசி எண் 8 நம்பர் உள்ள சொல்லி பார்த்தேன். அப்புறம் 20 பண்ணி பார்த்தேன், 30 பண்ணி பார்த்தேன், 100 பண்ணி பார்த்தேன், 150 எல்லாம் உள்ளே போயிடுச்சு. எல்லாமே மெமரிஸ் ஆச்சு. அதே மாதிரி ஜிமெயில் மெமரிஸ் ஆச்சு. அப்போ எல்லோரும் டைரி எடுப்பாங்க, ஃபோன் டைரிலாம் எடுப்பாங்க. நான் எதுவுமே எடுக்காமல் ஆஃபீஸ் இன்டர்காம் நம்பர் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். அது உங்களுக்குள்ளே ஒரு அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று புதஞ்சிருக்கும். இந்த கவிதையை பாரதியார் கவிதைன்னா நமக்கு டகால்னு வருதே அப்படின்னா புதஞ்சிருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆக்கிரமித்து அதை உங்களுக்குள்ளே கை கொண்டுட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமையை பார்க்குற தொழிலுக்கு ஈடாக கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிறது உங்களுடைய சிறப்பு. அது இப்போ ஒரு கவிதையெல்லாம் நமக்கு நல்லா வருது, நம்ம ஒரு படைப்பு எழுதும்போது அந்த கவிதையை கொண்டு அங்கே சேர்க்கலாமான்னு நினச்சா வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த திறமை ஏற்கனவே புதஞ்சிருக்கு. அதை ஆனால் நீங்கள் பயன்படுத்தணும், அதை தீட்டி பயன்படுத்திக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு தனித்துவத்தன்மையை, நமக்குள்ளே இருக்கிற தனி ஆற்றலை டேப் பண்ணிக்கிறது யாரோட கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. இது ஒரு அடிப்படை கூறு. மெமரி, அதாவது ஒரு செய்தியை சொல்லும்போது
இப்போ ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழும்போது ஒரு வருஷம் முன்னால் இதே மாதிரி குண்டு வெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது, அதில் 30 பேர் செத்து போயிட்டான்னு கொஞ்சோண்டு ஞாபகம் இருந்தால் போதும். அதை எடுத்து ரீகால் பண்ணி எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள் வந்துருச்சு. அதை ரீகோட் பண்ணுறது தான் செய்தியோட சுவாரஸ்யம். பர்றா போன வருஷம் நடந்தது, போன வருஷம் கூட இது மாதிரி நடந்தது, நான் படிச்சுட்டே வரைச்சே நினைச்சேன், லாஸ்ட் பாராக இருந்தால் அகமொழிந்துருவாங்க ரீடர், வாசகர் ரீடர். அதை கரெக்டாக கோட் பண்ணிட்டானே அப்படின்னு அகமொழிந்துருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். 1992 ஷார்ஜா கப்பில் மியாண்டார் லாஸ்ட் பால் 6, நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, கிரிக்கெட்டில் லாஸ்ட் பால் 6 அடித்து ஷார்ஜா கப்பில் அவர் பாகிஸ்தானுக்கு கோப்பையை தட்டிட்டு போயிட்டார். ஒரு பெரிய ரைட்டர், பேர் மறந்துட்டேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் ரைட்டர் என்ன பண்ணார், எல்லா உலகம்லாம் பார்த்துச்சு, லாஸ்ட் பால் 6. அது காரணம் கபில் தேவ் தான். கபில் தேவ் வந்து 44வது ஓவரை தான் போடாமல் சேட்டன் ஷர்மாட்ட கொடுத்துட்டாரு. அதனால் 50வது ஓவரை அவர் போடல. 50வது ஓவர் அவர் போட்டிருந்தால் அந்த 6 போயிருக்காது. எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் எல்லாரும் அடுத்த நாள் ஹெட்டிங் போட்டாங்க, உலகமே பார்த்தது. ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிட்டர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட்டார், கபில் இன் நீட் ஆஃப் மேக்ஸ் டியூஷன் போட்டார். அதுதான் கிளிஞ்ச். 44வது ஓவரை கபில் தேவ் போடலை, சேட்டன் ஷர்மாட்ட கொடுத்துட்டாரு. அதனால் 50வது ஓவர் கபில் தேவ் போட முடியல, 6 அடிச்சிட்டார் மியாண்டர், ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு ஹெட்டிங் போட்டார், கபில் இன் நீட் ஆஃப் மேக்ஸ் டியூஷன். அதை ஒரு 40 வருஷமாக ஒரு இத்தனை வருஷமாக ஞாபகம் வச்சிட்ருக்கேன். எனக்கு ஊக்கம் தருது அது, அந்த ஹெட்டிங் எனக்கு ஊக்கம் தருது. ஸோ யுனிக்னஸ் ஹெட்டிங்னா போட்டால் அது ரீடரை வந்து கவர்ந்து இழுக்கணும், அந்த தலைப்பு வந்து கவர்ந்து. அது மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செய்களையும், ஒரு கட்டுரை வடிக்கிறீங்க, காலேஜில் ஒரு டிராஃப்ட் பண்ணி தரீங்க, ஒரு போட்டி நடத்துகிறாங்க, அதில் பங்கேற்கிறீங்க. இதில் நம்ம தனித்துவத்தை நம்ம சொல்லாமல் இன்னொருத்தரை சொல்ல வைக்கிறது எப்படின்னு யோசிக்கணும். அதை படைக்கும் போதே இந்த பரிசு, முதல் பரிசு இதுக்காக கொடுக்க போகிறீங்கன்னா அவங்கள சொல்ல வைக்கணும். அதில் தான் உங்கள் தனிச்சிறப்பும் திறமையும் இருக்குது. அது கொஞ்சோண்டு யோசிச்சா போதும். கொஞ்சம் அவ்வளோ செல்கள் இருக்குது, நம்ம அதை தட்டுறதில்லை, தட்டினா நிறையா கொட்டும். இது அடுத்தது சுவாரஸ்யம் பற்றி சொல்லிட்டேன். அது இப்போ அதே மாதிரி எங்கள் பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி சோ ராமசாமின்னு இருந்தார், துக்ளக் ஆசிரியர். அவர் நகைச்சுவை உணர்வு ரொம்ப முக்கியம், அதை ஆன்சர் பண்ணுறது. இப்போ கருணாநிதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொன்ன வசனம் இன்றைக்கும் ஒழிச்சிட்ருக்கு எல்லாத்தையும். அன்றைக்கி மட்டும் தேமுதிக கூட்டணியில் இருந்திருந்தால் ஜெயலலிதா 2016 ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதுன்னு. அதுக்கு கருணாநிதி அறிவாலயம் வாசலில் சொன்ன வார்த்தை பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னாரு. ஆனால் கூட்டணி சேரல. அந்த வார்த்தை, அந்த நகைச்சுவை உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய விஷயம் அது மாதிரி அசம்பிளியில் சொன்னார். நான் இவர் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க, அசம்பிளி நான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க, இவர் சொல்கிற மாதிரி அந்த முதல்வர் சொல்கிற மாதிரி பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இந்த முறை எழுதி அப்போ முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு வயசு 82 83, இந்த முறை இவர் சொல்லும் மாதிரி நான் எழுதி கொண்டு வந்து படிக்கவில்லைன்னு இவங்க சொன்னாங்க. அவர் கையை உந்திட்டு எழுந்திச்சார். அம்மா அவர்கள் இந்த முறை எழுதி கொண்டு வந்து பண்ணி சொல்கிறதுக்கு நன்றினார். இந்த உணர்வு, நகைச்சுவை உணர்வு, அவங்களால ஒன்றுமே பேச முடியல. இந்த முறைங்கிற வார்த்தையை கவனித்து எழுந்திட்டார் சார். அந்த மாதிரி யாராவது அந்த உணர்வு, இந்த முறை நான் எழுதி கொண்டு படிக்கவில்லைன்னு சொல்கிறத அந்த வார்த்தையை கவனிக்கிறார் பாருங்கள். இது மாதிரி முன்னாள் முதல்வர் கருணாநிதி அசம்பிளியில் எக்கச்சக்க பல தடவைகள் பல நகைச்சுவை உணர்வு, அவையே சிரிப்பொலியில் மூழ்கியது. அதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறத சொல்லுவோம், அவை சிரிப்பலையில் மூழ்கியதுன்னு முடிப்போம். அந்த வாசகர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஒரு பேரவை செய்தியை படிக்கும்போது இதை தொடர்ந்து அவை சிரிப்பலையில் மூழ்கியதுன்னு முடிப்போம். அந்த எந்த செய்தி கொடுத்தாலும் அதில் ஒரு செஞ்ச அதே மாதிரி அது ஜேர்னலிசத்துக்கு அடிப்படை சின்சியாரிட்டி, ஒரு சின்சியராக இருக்கிறதுங்கிறது ஜேர்னலிசத்துக்கு ஒரு அடிப்படை விஷயம். ஒரு 4:50க்கு ஒரு ஃபங்க்ஷன் போனால் 4:45க்கு இருக்கணும். அப்புறம் அழைப்பு இதழை கையில் எடுத்துகிட்டு போய், இப்போ உங்களுக்கு தெரியும் செய்தித்துறையோட, இந்த தமிழ் வளர்ச்சித்துறை செய்தித்துறையோட முந்தானத்துக்கு கூட நான் பேஜில் இனிஷியல் போட்டேன். அமைச்சரோட பேர் மூப்பே சாமிநாதன். அந்த வெறும் அமைச்சர் சாமிநாதன் எழுதக்கூடாது, மூப்பே சாமிநாதன் எழுதினாதான் மிகச்சரியானது. சாமிநாதனுங்கிறதுக்கு அடையாளம் இருக்குது, மூப்பே சாமிநாதன் அடையாளம் இருக்குது. அது நம்ம இதழியலில் வெற்றிக்கு அடிப்படை. ஒருத்தர் பேரை சரியாக எழுதுறதும் அவரோட இன்ஷியலை தப்பு இல்லாமல் எழுதுறதுங்கெல்லாம் அடிப்படை. ஒருத்தர் பேர், உங்கள் பேரை யாராவது இன்ஷியல் தப்பாக எழுதினா ஒத்துப்பீங்களா நீங்கள்? அது மாதிரி நம்மளை வச்சே அடுத்தவங்களை யோசிக்கணும், கரெக்டாகவே எழுதணும் இது ஒரு விஷயம். அடுத்தது உண்மையாக நடந்துட்டு நான் சொல்கிற அடிப்படை பண்புகள்லாம் இருந்தால் இதழியலில் அங்கீகாரங்கிறது தாமதமாகும், ஆனால் அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எல்லாமே அடிப்படை விஷயங்கள்லாம் மெமரைஸ் பண்ணுறது உள்பட, நினைவாற்றல் சேகரித்து உள்பட, ஒரு எந்த விஷயத்தை காலேஜில் கட்டுரை போட்டிகள், காலேஜில் படிக்கிறது உள்பட எல்லாமே நீங்கள் அடிப்படையாக எல்லாம் சரியாக பண்ணிங்கன்னா ஒரு நாள் அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும்.
அங்கீகாரம் கிடைக்காமலே போகாது. அறிவு எப்போதும் ஜெயிச்சு தான் ஆகும். அறிவு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு காலதாமதமாகலாம். ஏன்னா அந்த உங்களுக்கு முன்னோடிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பதிவாயிடும், இந்த பையன் இந்த இவற்றை கொடுத்தா இந்த வேலை ஆகிடும்னு பதிவாயிடும். அதுக்கு நம்மளோட இந்த அடிப்படைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் நினைவாற்றல் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு செய்தி கொடுக்கும்போது பின்னால் இது மாதிரி ஒன்று கடந்த ஆண்டு நடந்தது நினைவு கூறத்தக்கது, போற்றத்தக்கது, நினைவு கூறத்தக்கது, குறிப்பிடத்தக்கது அப்படின்னு குறிப்பிடுறதுங்கிறது நம்மளுடைய கடமை. அது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததான்னு நம்ம ரீகால் பண்ணுறது, அதை திரும்ப மீள்பார்வை பார்க்கறது நம்மளுடைய கடமை. அப்புறம் அதான் எல்லாம் மீறி மெமரிஸ் எல்லாம் இருந்தாலும் ஒரு ஈவெண்ட் டைரி நீங்கள் எல்லாருமே உங்கள் கல்லூரி நாட்கள்லேருந்தே ஒரு டைரியை மெயின்டைன் பண்ணுறது இதழியலுக்கு ரொம்ப முக்கியம். டேட்ஸு, யார் யார் இறந்தாங்க. இப்போ மே 21 1991னா ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட தினம், இந்த மாதிரி அவர் மரண சம்பவம், இந்த வன்கொடுமை இந்த விழிப்புணர்வு தினம், இந்த மாதிரி டேஸு, இது எல்லாமே டிசம்பர் 7னா கொடி நாள், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மெரிண்டா ரோஸ்னு ஒரு செப்டம்பர் 22 ஒரு சின்ன சிறுமி குழந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டா. எல்லாருக்கும் இமெயில் என்ன செத்து போயிட்டாங்க, எல்லாருக்கும் இமெயில் கிடையாது. அந்த ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க, அந்த ஃபாரின் கண்ட்ரியை சேர்ந்தவங்க எல்லாம் எழுதினாங்க மெலிண்டா ரோஸ்னு. அதனால தான் இன்றைக்கி செப்டம்பர் 22 ரோஸ் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தை புற்றுநோயாளிகளுக்கு ஆறுதல் அளிக்கும் தினம் செப்டம்பர்